ஆக்சுவலாக அனில் ப்ரோ படத்துக்கு வந்தால் தான் ஓட்டு போடுவோம் சொல்லி ஏமாற்றி கொடுத்தோம். தலைக்கு மட்டும் நிறைய ஸ்க்ரீன் கொடுத்துட்டாங்க. இவர் வந்துருந்தாருன்னா ஒரு 4-5 ஸ்க்ரீனில் ஓட்டி முடிச்சிருப்பாங்க. 27 ஷோ இன்னைக்கு ஓடி இருக்குது, ஓடுது 27 ஷோ. இன்னும் 3-4 நாளைக்கு டிக்கெட் இல்லை, ஃபுல் புக்கு. வயசான காலத்துல நடிகர்களே சென்னையில மழை காரணம் ஆபரேஷன் தலையோட முடிவுல கவுண்டே இல்ல ப்ரோ, தலைதான் ப்ரோ. ரோகிணினாலே தலைதான். மகாதானா என்ன தலை வில்லனா நடிச்சா சூப்பரா இருக்கு. திருப்பி ஒரு வில்ல படம் வந்தா சூப்பரா இருக்கும். உண்மையா சொல்லணும், விஜய் ஃபேன் அவ்வளோ நோ. டிவிக்கு பத்தி வேணா கேளுங்க. வேற மாதிரி மங்காத்தா தான் இங்க. கவுண்டே இல்ல ப்ரோ, தலைதான் ப்ரோ. ரோகிணினாலே தலைதான். மாசாஜ் தலைனாலே மாஸ் தான். புரியல. தலைனாலே ஸ்பெஷல் தான் ப்ரோ. மாஸ் சீன் எல்லாமே மாஸ் தான். சூப்பர். நல்லா இருக்கு படம் பாத்தீங்களா? எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க தியேட்டர்ல? ஏற்கனவே படம் பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இல்ல தெரியா, அப்ப ஃபுல்லா பார்த்ததுல இப்பதான் பாக்குறேன். ஓகே, இப்ப பாக்கும்போது எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு? நல்லா என்ஜாய் பண்ணோம். டான்ஸ் ஆடணும், வைபா இருந்தது, ஹாப்பியாவும் இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்து ஓப்பனிங் சீன் வரும்போது எந்த அளவுக்கு ரசிகர்கள் என்ஜாய் பண்ணாங்க? வரல, லேட்டா வந்தோம். தியேட்டர் கிஸ்டாங்களா? நல்லா. ஓகே, இது பத்தி பாத்தீங்கன்னா மங்கத்துல என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? வில்லன் நடிச்சு நெகட்டிவ் நடிச்சிருக்காரு. விஜய் ஃபேன் அவ்வளோ நோ. டிவிக்கு பத்தி வேணா கேளுங்க. ஓகே, பரவாயில்ல. இப்ப அஜித் நடிக்கிறது இல்ல, என்ன நினைக்கிறீங்க? ரேசிங் இருக்கிறாரு, அது அவரோட சாய்ஸ், அவ்வளவுதான். ஓகே, இல்ல டிவிக்கு கத்துறாங்க. ஐடியா இல்லனா இல்ல, கத்தல யாருமே கத்தல. நீங்க இந்த அளவுக்கு விஜய் மிஸ் பண்றீங்க? ரொம்ப ஜனநாயகத்தை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வர மாட்டுது. ரிலீஸ் பண்ணாததுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? டிஎம்கே நினைக்கிறேன். எலெக்ஷன் தான் ரீசன். போடி ரீசன்ட்டா அஜித்துக்கு படமே இல்ல, என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் தேவையில்ல கேள்வி. இதெல்லாம் தேவையில்ல. படம் நடிகர் லைக் அஜித் வாழ்க்கை, விஜய் வாழ்க்கை, நீங்க எப்போ வாழ போறீங்க? ஓகே, வாழுங்க போங்க. ஓகே, எப்படி படம்? சூப்பரா இருந்தது ப்ரோ, மஜாவா இருந்தது. ஃபேன்ஸ் எந்த என்ஜாய் பண்ணீங்க? ஃபேன்ஸ் பயங்கரமா, நாளா சட்டையே எங்க போச்சுன்னு தெரியல, இவனுதான் தேடியே குத்தானுங்க சட்டை, அந்த மாதிரி படம். ஓப்பனிங் சீன் வரும்போது ஓப்பனிங் சீன் எல்லாமே பயங்கரம் தான். ரோஹினாலே தலை தான். ஐயோ ப்ரோ, எனக்கு என்ன சொல்றதே தெரியலையே. சொல்லு. அப்படியே கிட்டத்தட்ட நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன்னா, இப்போ இந்த வயசை பார்க்கும்போது ஒரே குதிக்கலமா இருந்துச்சு. புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சு படம். திருப்பி அப்படி படத்தை எடுத்தா சூப்பரா இருக்கும். சத்தியமா மகாதானா என்ன தலை வில்லனா நடிச்சா சூப்பரா இருக்கு. திருப்பி ஒரு வில்ல படம் வந்தா சூப்பரா இருக்கும். உண்மையா சொல்லணும், மற்றபடி சொன்னா பாட்டு ஐயோ என்ன ப்ரோ, யுவன் சங்கர் ராஜா முன்னாடி எப்படி போட்டு வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான் ப்ரோ. ஐயோ எல்லாரும் மெயின் ஸ்கிரீன் ஓடிட்டாங்க. சின்ன ஸ்கிரீனை விட்டு மெயின் ஸ்கிரீன்ல ஓடி அங்கே உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரே குதூகலமா இருந்துச்சு. ரோஹினி கலை சூப்பர் ஆகிட்டாங்க. ஐயோ அந்த கார் பறக்கிற சீன்லாம், ஐயோ கார் பறக்குது, நாங்க கத்துறோம், என்னால பேச முடியல, அந்த அளவுக்கு கத்தி இதாயிடுச்சு. நான் அப்போ 10 வயசு தான் ப்ரோ இருந்தேன். நானு சொல்றதுக்கு என்ன இருக்கு, அவரை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. சரி ப்ரோ, தேங்க்ஸ். ரோகிணினாலே தலைதான். தலைதான். ரோகிணினாலே தலைதான். சின்ன பையன் இப்ப ரிவ்யூ விட்டோனே ரொம்ப நாள் ரோகிணினாலே தலைதான். எப்பயுமே தலைதான். தலை அல்டிமேட் சூப்பர் ஸ்டார். எத்தனை படம் நடிச்சிருக்காரு பாரு. தலைவன் மிஞ்சா வேற யாருன்னா வேற
வயசான காலத்துல நடிகரார் நண்பர்களே சென்னையில மழை காரணம் ஆபரேஷன் தலையோட முடிவுல கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவல சூப்பரா இருந்தது படம் கத்தி கத்தி நாங்க தான் மூச்சு வாங்க தலைய வந்து எங்க தலையே எங்க உயிர் தான் எப்படி உயிர் எங்க தலை பிளாஸ்ட் சூறு எங்க தலை தான் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் அது ஒருத்தர் மட்டும் தான் தலைனாலும் அது ஒருத்தர் மட்டும் தான் கடவுளே கடவுளே உயிரே அஜித் நாடியே அஜித் ரத்தமே அஜித் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் அஜித் குமார் அஜித் தலைதா எப்பவுமே சூப்பரா இருந்துச்சு உள்ள செம்ம வைபா இருந்துச்சு எல்லாருக்குமே சூப்பரா இருந்துச்சு எல்லாம் செம்ம வைபா இருந்தாங்க எல்லாரும் சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஆடினாங்க எல்லாரும் சீட் மேல நின்று ஆடிட்டு இருந்தாங்க சந்தோஷம் தானே சில பேர் வந்து ரெண்டு படத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக பாக்குறோம் ரெண்டு படமும் வந்து சந்தோஷம் தானே இது என்ன ஒரு போர் இல்லைல்ல ஒரு நாட்டம் இன்னொரு நாட்டம் சண்டை போட்டு ரெண்டு ஃபேன்ஸும் செலிப்ரேட் பண்ண போற சீன் எல்லாமே செம்மையா இருந்துச்சுண்ணா பார்த்த படம் தானே எல்லாமே ஆனா ரோஹினி தாட்டி சும்மா சொல்லக்கூடாது எல்லாமே பீக்கா பண்ணாங்க ரிப்பீட் போடுறதா இருக்கட்டும் ஒன்ஸ் மோர் டிஜே வந்து எல்லாமே செம்மையா பண்ணாங்க தொண்டே கட்டிருக்காங்க செம்மையா இருந்துச்சுண்ணா செம்ம செலிப்ரேஷன் எல்லாமே நின்று தானே பார்த்தாங்க படத்தை அது ஒரு ரோஹினியே தலை படம் தானே ரோஹினி தலை படம் டேய் போடா ஒருத்தா ரோஹினினா தலை படம் தானே ஒருத்தா மாசா இருந்து அவள் தானே எப்படி இருந்துச்சு உள்ள நான் ஒரு மாதிரி நான் சின்ன குழந்தையா இருந்து பார்த்தது நான் இப்போ பார்க்கும்போது அப்படியே பிளாஸ்ட் ஆகிதான் அவ்வளோதான் நல்லா இருந்துச்சுண்ணா நல்லா இருந்துச்சு மாதிரி இல்லை ப்ரோ வேற என்ன பண்ணுறாரு ப்ரோ தலைநாடு ப்ரோ தமிழ்நாடு இல்லை ப்ரோ தலைநாடு ப்ரோ தமிழ்நாடு இல்லை தலைநாடு அரசியல் வேண்டாம் மஜிதே போதும் எப்படி இருக்கு அலாபடம் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் அஜித் மட்டும் தான் தலைதான் பூலே திரும்பியும் ஸ்கூல் லைஃப்ல போயிட்டு திரும்பி வந்த மாதிரி இருக்கு ப்ரோ. ஆமா ஆமா ப்ரோ. எப்படி செலிப்ரேஷன்லாம் எப்படி பயங்கரமா இருந்ததா ப்ரோ? ஆக்சுவலாக நான் வந்து தளபதி ஃபேனு. தலை படமும் இதேமாரி ரிலீஸ் ஆகணும், இதே நேரத்தில் தளபதி ரிலீஸ் ஆகிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மிஸ் பண்ணுறேன் ப்ரோ. வேறு ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் பைக் ஸ்டண்ட் அவர் பண்ணியிருப்பாரு இந்த ப்ரோ. ப்ரோ அஜித்னாலே ஸ்டண்ட் தான் ப்ரோ. அடுத்த படத்தில் திரும்பி இதே மாதிரி எதிர்பார்க்குறோம் ப்ரோ. வெங்கட் பழைய டைரக்ஷன் அவரை வச்சு இன்னொரு படம் எடுக்கலாம் ப்ரோ. எதுக்கு ப்ரோ மங்காத்தா 2 வரட்டும் ப்ரோ. இடம் இல்லைனாலும் நாங்கள் உட்காந்து பார்த்தோம், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே என்ன சொல்றாங்க, தமிழக வெற்றி கழக சார்பாக தான் இந்த தேட்டர் வந்து இயங்குது அப்படின்றாங்க. அதுக்காக நாங்கள் ரேவந்த் அண்ணா கொடுத்து அவர் கூட எம்எல்ஏவா ஜெயிக்க வச்சு 2026 எங்க தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு வந்து தலை சார்பாக நாங்கள் தளபதி இயக்கமாக அவருக்காக எல்லாமே துணை நின்று அவர் 2026 சிஎம் நிக்க வைப்போம். விசில் அடிச்சு வாழ்த்துறோம் இல்ல, உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி உழைப்பை கொடுத்து 2026 நான் உட்காந்து தளபதி எல்லாம் சேர்ந்து கல ரசிகர் சார்பாக 2026 ஓட்டு போடுவோம். மாநில அரசை கண்டித்து போராட்டம் பண்ணி மோடியை அழிப்போம். நம்ம எப்பவுமே வருவோம் ப்ரோ. திருவிழா ப்ரோ யாருமே பண்ண முடியாது.
மங்காத்தாவை மாதம் ஒரு முறை ரீ ரிலீஸ் பண்ணுவாங்க. மாதம் ஒரு முறை, 12 மாதங்களும் ஒரு முறை ஒவ்வொரு மாதமும். என்ன காரணம்? என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? மங்காத்தா தான் ஸ்பெஷல். அஜித் தான் அல்டிமேட். அஜித் குமார் தான் ஸ்பெஷல். ஏகே தான் ஸ்பெஷல். மாதம் ஒரு முறை. மாசம் இங்க வந்து பாருங்க. தியேட்டருக்குள்ள வந்து பாருங்க. மங்காத்த அளவு இல்ல ப்ரோ. மங்காத்த அளவுக்கு இல்ல ப்ரோ. எந்த படமா புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ப்ரோ. கேம்பா குச்சி கேன்சர் ஆன உள்ள 72 பிளாஸ்ட் செவன் ட்விஸ்ட் இருக்கு. என்ன மணிஷ் மங்காத்தா பாத்திருக்கியா? மங்காத்தா பாரு. படம் எப்படி இருந்தது? படம் எப்படி இருக்குன்னு கேட்டுதான் வேணாம் ப்ரோ. எல்லாருக்குமே தெரியும் படம் எப்படி இருக்கும். 15 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க ப்ரோ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. கரெக்டாக நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் சித்தப்பாலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க இந்த படம் பயங்கரமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி. எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாஸ்ட் ப்ரோ. செலிப்ரேஷன்லாம் உள்ள எப்படி? பிளாஸ்ட் அதுக்கெல்லாம் சொல்லவா எப்படி சொல்கிறதுனே தெரில ப்ரோ. அவ்வளோ பிளாஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. சத்தமே வர மாட்டேங்குது உள்ள. அவ்வளோ சவுண்டா? செம்ம சவுண்டு ப்ரோ. உள்ள கத்தி தொண்டெல்லாம் வலிக்குது. டான்ஸ் எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் ப்ரோ. யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் உள்ள தியேட்டருக்குள்ள கேட்கும்போது ப்ரோ யுவனோட காதல் என்பது பாட்டு, அதில் அவரோட வாய்ஸ் ப்ரோ, அவரோட மாஸ்டர் பீஸில் ஒரு பாட்டு ப்ரோ. அது பயங்கரமாக இருந்துச்சு. வெங்கட் பிரபு டைரக்ஷன் இதில் படம் சூப்பராக இருந்திருக்கும். மங்காத்தா 2 வந்திருந்தா நீங்கள் என்னது மங்காத்தா 2 டவுட்டு தான், பட் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரேம்ஜி ஆக்டிங்லாம் அதில் இருக்கும். அவரோட கொஞ்சம் காமெடி ஃபன் சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது? நல்லா இருந்துச்சு ப்ரோ. அப்போ நார்மலாக நான் வீட்டில் டிவியில் போடுறப்போ பார்த்தது இந்த படம். அப்போ எப்படி பார்த்தனோ அதை விட ஒரு மாதிரி நல்லா இருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஒரு ரீரிலீஸாக வந்து பார்க்குற மாதிரியாவே இல்லை. ஒரு புது படம் ரிலீஸ் ஆகி பார்க்குற மாதிரி ஜாலியாக பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சுண்ணா. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. மங்காத்தா பயங்கரமாக இருந்துச்சு. ஒன்று அது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டரில். கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. சரியாக இருந்துச்சு. அவ்வளோ அஜித் ஃபேன்ஸ் எல்லா தலை ஃபேன்ஸ்க்கும் சரியாக பிளாஸ்ட் பயங்கரமாக இருக்கும். இதுதான் மிகப்பெரிய ஒரு பொங்கலாக இருக்கும்ண்ணா. 15 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 23 டிக்கெட் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகல மங்காத்தா. இந்த வாட்டி வந்து லிட்டரலாக பிளாஸ்ட் ஆகிடுச்சு. தேட்டர் ஃபுல்லாக பட்டாசு போடலனா கூட அப்படியே பட்டாசு மாதிரி வெடிச்சுது. லிட்டரலாக மிகப்பெரிய சரியாக இருந்துச்சுண்ணா மங்காத்தா படம். எல்லாமே எல்லா சீனுமே சும்மா சொல்லவா எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. மங்காத்தா 2 வருமா வராதான்னு தெரியல. வந்துச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். வெங்கட் பிரபுட்டெல்லாம் எதுவும் கேட்கல. ஜாலியாக தான் அவர் பாட்டு இன்னும் நிறைய படம் பண்ணா. வைபவோட பைக் ஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருப்பாரு இதில். அந்த சீன் எப்படி? அதெல்லாம் லிட்டலாக கரெக்டாக நாங்கள் ஒன்ஸ் மோர் கேட்காமலே ஒன்ஸ் மோர் போட்டாங்க எல்லாரும். ஸோ பயங்கர பிளாஸ்ட். தேட்டரே வந்து செம்மையாக இருந்துச்சுண்ணா. போதும்னா ஆவின் ஆரஞ்சு பால் அபிஷேகம் ஓகேவா. வந்தோம் உள்ள தேட்டர் உள்ள போனோடனே பிளாஸ்ட். உள்ள வரும்போது ஏற்றிட்டாங்க. அது ஒரு பிரச்சனை கொடுங்க. இவ்வளோ பிரச்சனையை தாண்டி உள்ளே போகிற சரியான வைப்பாக இருந்தது. கத்தி தொண்டையே வத்திருச்சு எனக்கு. இப்போ போய் கேம்பா கொஞ்சம் பிடிச்சினா தெம்பாக இருக்கும். இதை வந்து யாரும் இதுவாக நினச்சிக்காதீங்க. கேம்பா செலிப்ரேஷன் தலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணோம் ப்ரோ. தேட்டர் உள்ள எடுத்துகிட்டு வர விட மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும். அவ்வளோ பெரிய தேட்டரில் எப்படி எடுத்துகிட்டு விட வருவாங்க. சரி இருந்தாலும் நம்ம பசங்க எப்படி ஷார்ப்பாக தலை படத்துக்கு வெடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயோ வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அது வேறு மேட்ரு. நிற்கிற டமால் டிமேலில் வெடியுது. யாரான்னு திரும்பி பார்த்தா சரம் வெடிச்சுன்னு இருக்கானுங்க. எல்லா படத்துக்கும் பிளாஸ்ட்டு தான். மங்காத்தா பிளாஸ்ட்டு. எல்லா படமும் தலை நடிச்சாலே பிளாஸ்ட்டு தான் ப்ரோ. அது அவர் கொடுத்தாருன்னு வச்சுருந்தேன். சின்ன பசங்களாம் விசில் அடிக்கிறாங்கல்ல. கையில் அடிக்க வராது. அதெல்லாம் இல்லை ப்ரோ. தலை வேறு தளபதி வேறு. இப்போ எலெக்ஷன் டைமில் இப்படி வந்துனாங்கன்னா தலை ஃபேன்ஸ் நம்ம பக்கம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது. ஆனால் அந்தமாரி போகிற ஆள் கிடையாது. அரசியல் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நம்ம அஜித்தே போதும்.
இருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து தலை ரசிக்கிறேன் ஆனால் வந்து தளபதி தொண்டன் அப்படின்றாங்க. அதெல்லாம் சும்மா ப்ரோ, அதெல்லாம் அனில்ஸ் தான். அனில்ஸ் வந்து இப்படி வந்துட்டு நாங்கள் வந்து ஓட்டு சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கிளாஷ் இருந்தால் எப்படி ப்ரோ இருக்கும், தெரிய வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், வாரிசு தெரியவா அந்த vibe வந்திருக்குமா? தலைக்கு மட்டும் நிறைய ஸ்க்ரீன் கொடுத்துட்டாங்க. இவர் வந்திருந்தாருன்னா ஒரு 4-5 ஸ்க்ரீனில் ஓட்டி முடிச்சிருப்பாங்க. 27 ஷோ இன்னைக்கு ஓடுது 27 ஷோ. இன்னும் 4 நாள் டிக்கெட் இல்லை, ஃபுல் புக்கு. போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு, ரீரிலீஸ் படம் தெரியா இருந்தாலும் சரி, ஜனநாயகம் இருந்தாலும் சரி, அது வந்து ப்ரோ நான் நினச்சேன் முன்னாடியே தெரிய வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னாங்க. அதுக்கப்புறம் என்னமோ காரணத்தினால நம்ம வந்துச்சு, ஆஹா இவனுங்க நம்ம கூட வெறியாக வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களே தள்ளி போயிட்டு நம்மள வந்து குத்த சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அவங்களுக்கு பயம் எடுத்துகிட்டு இருக்குது, இவங்க கூட முடிஞ்சால் தான் முடிச்சிருவாங்கன்னு. மங்கத்தாவை பற்றி அவங்களுக்கும் தெரியும். ஜனநாயகம் பற்றி உங்கள் பார்வை எப்படி ப்ரோ? ப்ரோ ஜனநாயகன் அதுதான் ப்ரோ, எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். இப்போ நான் தலைப்படம் பார்க்குறேன், யாரும் சொன்னான்னா நான் கேட்க மாட்டேன், நான் தலைப்படம் தான் பார்ப்பேன். அது வந்து அவங்கவுங்க விருப்பம். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ஆகிறது அவங்களுக்கும் ஒரு கஷ்டம், நம்மள மாரி தான் அவங்களும் ஃபேன்ஸு. இப்போ அவங்கள கஷ்டப்படுத்தாத மாரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கேம்பா வச்சு நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க. அது ப்ரோ புரியல கேம்பாக்கு வந்து ஆட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணுறாங்க. ப்ரோ. அவங்க மட்டும் யோகியமா சொல்லுங்கள்? அவங்க கோக் பண்ணலையா? கோக்கை எடுத்து கோக்கை குடிங்கன்றாரு. இப்படி தலை வந்து வாயில தான் வச்சாரு, ஓகேவா? அவங்க தூக்கி எல்லாம் கொடுத்துறாரு. அவங்களாம் பேசலாமா சொல்லுங்க? கரெக்டு தானே? நம்ம யோகியமாக இருந்தால் ஒன்றத்தை பற்றி பேசலாம். ஆ ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? எது ப்ரோ? ஃபர்ஸ்ட் டைம் தானே தியேட்டர்ல பாக்குறீங்க இது? ஆமாம் ப்ரோ, நான் சின்ன வயசுல இருந்தேன், இவ்வளோ வயசுல இருந்தேன், கூப்பிட்டு வரல என்ன. அதனால் இப்போ தான் வந்திருக்கேன். இன்னொன்று என்ன படம் என்னது நம்ம தலை படம்? அட்டகாசம் தானே இது? அட்டகாசம் பிளாஸ், அதுவும் பிளாஸ். நான் பிறந்தப்போ வந்த படம், நான் பார்த்தப்போ எனக்கு வந்து அப்படியே உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்தது அட்டகாசம். நான் 24 பிறந்தேன். நான் 2024 மாதிரி 2004 பிறந்தேன். 2004 பிறந்தேன். நான் வந்து 21 வயசு ஆகுது. அந்த படத்துக்கு 21 வயசு படம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் தலை பயிலுங்க. 2004 வந்தது அட்டகாசம். அட்டகாசத்தை பற்றி என்ன பேசிட்டு இருக்கேன் தலை? அவ்வளோதான் தலை. தலையை பற்றி யார் பேசினாலும் கண்டுக்காதீங்க. மனித கடல் அஜித் குமார் மழை பெய்யுது, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம்.